அதாவது கழுத்து இந்த வலி பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன காரணத்தினால வருதுன்னு பார்த்தீங்கன்னாங்க, நம்ம மெயினாக எல்லாரும் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் ஃபோன் யூஸ் பண்ணாதவங்களே கிடையாது. சிறியவர்கள் முதல் கொண்டு கேம் விளையாடுறது முதல் கொண்டு இடைப்பட்ட வயதினர்கள், வயதானவர்கள் எல்லாருமே ஃபோனும் கையுமா தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த டெக்னாலஜி டெஃபினட்டாக நம்மளுக்கு வந்து மிகவும் பிரயோஜனமாக ஒன்று. நம்ம ஒரு உணவை வந்து ஆன்லைனில் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு பொருட்கள் வாங்குறதா இருக்கட்டும், நிறைய வந்து நம்ம ஃபோனை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். ஒரு ஃபோன் இல்லை அப்படின்னா ஒரு ஜிபிஆர்எஸில் நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு மொபைலில் பார்க்குறதா இருக்கட்டும், சில விஷயங்கள் ஃபோன் பண்ணுறதா இருக்கட்டும், அது ஆன்லைனில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்மளுடைய தொழில் வர்த்தகம் எல்லாத்துக்கும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, நம்ம நாலேஜையும் டெவலப் பண்ணுறதுக்கு அது வந்து ஃபோன் வந்து மிக பிரயோஜனமாக இருக்குது. ஆனால் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய பேர் கழுத்து குனிஞ்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்போ என்ன ஆகுதுன்னா, அறிவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, நிறைய கழுத்து இந்த குனிவுறது அதிகமாகிற காரணத்தினால தான் இப்போ இள வயதிலேயே நிறைய பேர்த்துக்கு தீராத கழுத்து வலி வருகிறது அப்படின்றத முக்கியமாக ஆய்வுகள் சொல்லுது. இதில் நம்ம இது போக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனையும் யூஸ் பண்ணுறோம். சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் அப்படியே ட்ரைவ் பண்ணிக்கிட்டே காதில் ஃபோன் வச்சுட்டு யூஸ் பண்ணாங்க. முடிஞ்ச அளவுக்கு ட்ரைவ் பண்ணுறப்போ ஃபோனை யூஸ் பண்ணவே கூடாது. அப்படியே சப்போஸ் யூஸ் பண்ணாலும் இந்த ப்ளூடூத் இந்த மாதிரி இது யூஸ் பண்ணுங்கள். இப்படியே வச்சு ஃபோன் பண்ணிக்கிட்டே தூங்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வலி பிடிச்சிக்கும். பகல்லையும் இது மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃபோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து வலியை நான் மிகைப்படுத்தவில்லை. இதை விட அதிகமாக பிரச்சனைகளை நிறைய வந்து அந்த ஃபோனை கழுத்தை பெண்ட் பண்ணி யூஸ் பண்ணதுனால கழுத்து வலி மிக அதிகமான ஜவ்வு பிரச்சனைகளே வந்து இள வயதிலேயே வருகிறது. இதோட சேர்ந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து நான் ஆல்ரெடி இந்த சேர்ஸில் எப்படி உட்காரணும், நெக் சப்போர்ட்டட் எப்படி உட்காரணும், காரில் போகிறப்ப எப்படி நெக் கழுத்துக்கு சப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டு, வண்டி ஓட்டுறப்ப வந்து பின்னாடி சாஞ்ச மாதிரி நம்ம எல்லாரும் இப்போ கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, உட்கார்றப்ப நிமிர்ந்து உட்காரணும், குனிஞ்ச மாதிரி உட்காராதுன்னு சொல்கிறாங்கல்ல. இப்போ இருக்கிற கான்செப்ட் அப்படி கிடையாது. பின்னாடி சாஞ்ச மாதிரி உட்காரணுங்கிற கான்செப்ட். அதாவது 25 டிகிரி வந்து பின்னாடி சாஞ்ச மாதிரி உட்கார்ந்தாதான் அந்த முதுகு கழுத்துக்கு இருக்கிற டிஸ்கோட ப்ரெஷர். அது என்ன டிஸ்கோட ப்ரெஷர் அப்படின்னா, ஒரு இப்போ பகுதிகளுக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த சஸ்பென்ஷனுக்கு வேலைப்பளு அதிகமாகிறது இந்த மடங்கிறதுனால சில நேரம் உட்காருவதையும் கூட சில நேரங்களில் அழுத்தத்தை அதிகப்படுத்துது. அந்த அழுத்தத்தை குறைப்பது வந்து பின்னாடி சாகிறதுனால. இதில் வந்து நான் என்ன காரணத்தினால சொல்கிறேன்னா, ஃபோன் யூஸ் பண்ணுறது, லாங் டிரைவ் பண்ணுறது, சிஸ்டம் வந்து கம்ப்யூட்டர் அந்த சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து குனிஞ்ச மாதிரியே வந்துருக்குது. சேர்ஸோட ஹைட் அதிகமாகவும் அந்த சிஸ்டம் வந்து கீழே இருக்கிறப்போ குனிஞ்சே பார்த்துட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதனோட சிஸ்டத்தோட ஹைட் அதிகப்படுத்தியோ இல்லை முதுகு நேராக உட்காருவதற்கு வந்து சேரோட ஹைட்டை குறைக்கலாம். கம்ப்யூட்டர் உயரத்தை வந்து அந்த ஒரு சப்போர்ட் ஷீட் ஏதாவது வச்சு A4 ஷீட்ஸோ இல்லை வந்து ஒரு சப்போர்ட் வச்சு மேலே உயர்த்தி ஐ லெவலில் கம்ப்யூட்டரும் எல்போ சேர் லெவல்லையும் டேபிளோட டாப் லெவல்லையும் சேர் வந்து ஹைட் கம்மியாக உட்காருவதன் மூலமாக இந்த கழுத்தோட பொசிஷன், நெக்கோட பொசிஷன் இருக்கு பார்த்தீங்களா, கழுத்து முதுகோட பொசிஷன் பாஸ்டுரல் கண்ட்ரோலை நம்ம கொண்டு வந்தோம்னா இதனோட தேய்மானங்கள் குறைவாக, இந்த பிரச்சனைகள் குறைவாகும்.